இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு சிறப்பான அறுவடையை தாங்க. அதுவும் முள் சீத்தாவை போய் பறிச்சுட்டு வரலான்ட்டு தான் போயிருக்கேன். ஏற்கனவே ஒரு மரம் வச்சுருக்கோம். அதில் வந்து காய்ங்களே இல்லைங்க. ஏன்னா வெயிலில் வைக்காமல் விட்டதுனால காய்ப்பு திறன் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதுக்காகவே புதுசாக ஒரு மரம் வச்சேன். இதில் நிறைய காய் வச்சுருக்குது பாருங்கள். ஏகப்பட்ட பிஞ்சு எடுத்துருக்குது. இதை ஃபஸ்ட்டு பழம் இதான் நான் பறிக்க போகிறது தான். அதனால் பழங்களை பறிச்சுட்டு வந்துட்டேன். இனி அடுத்தடுத்து வர பழங்களை பழுக்கும் போது நான் எப்படி பறிக்கிறேங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு. இந்த முள் சீத்தா வந்து நம்ம கேன்சர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க டெய்லியுமே சாப்பிடலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. குறைஞ்சபட்சம் வருஷத்தில் ஒரு முறையாவது இந்த முள் சீத்தா பழத்தை சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கையோட 10 இலைகளையும் பறிச்சுக்கிட்டேன். இந்த இலைகளை டீ போட்டு குடிச்சிடலாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 4 இலைகளை போட்டு அப்படி நல்லா கொதிக்க வைக்கலாம். நல்லா ஒரு அரை மணி நேரத்தில் நல்லா கொதி வந்து கலரே நல்லா மாறிடும். இந்த மாதிரி கலர் மாறினதுக்கு பிறகு நம்ம வடிகட்டி அப்படியே குடிச்சிடலாம். தேவைப்பட்டால் நம்ம தேன் இல்லை பனங்கற்கண்டு சேர்த்து குடிக்கலாங்க. இது வாரத்துக்கு ஒரு 2 முறை குடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டீ குடிக்கிறது மூலிமா நம்ம உடம்புக்கு வந்து கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கான எதிர்ப்பு சக்தியை அதிகமாக கொடுக்கும். அதனால தான் இந்த டீ வாரத்துக்கு ஒரு 3 முறை எடுத்துக்கணும் நம்ம.